பக்கம் எண் 44. இயேசுவின் வழியினிலே இணைவோம், இயேசுவின் வழியினிலே இணைந்திடுவோம். இறை மக்களே, இயேசுவின் சந்நிதியில் சுமைகளை தாங்கி சுகமே கொடுக்கும் இயேசுவின் வழியினிலே இணைவோம், இயேசுவின் வழியினிலே கூடிடுவோம், குடும்பமாய் கூடிடுவோம், மாறிடுவோம், இறை சமூகமாய் மாறிடுவோம். கூடிடுவோம், குடும்பமாய் கூடிடுவோம், மாறிடுவோம், இறை சமூகமாய் மாறிடுவோம். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. பொருள் ஆசையிலிருந்து விடுபட்டு நீதி, இறைப்பற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை கைக்கொண்டு வாழ வரம் வேண்டி வருகை தந்துள்ள அன்பு இறை மக்களே, உங்கள் அனைவரையும் பொதுகாலத்தின் 26ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். பாவம் செய்வதால் மட்டும் ஒருவர் பாவியாவதில்லை. நன்மை செய்ய தவறியதாலும் அவர் பாவியாகி விண்ணக வாழ்வை தவறவிடுகிறார். காலம் கடந்த யோசனைக்கும் செயலுக்கும் எந்த ஒரு பயனும் இல்லை என்ற கருத்தை மையமாக கொண்டது இன்றைய வழிபாடு. தன் அருகிலுள்ள சக மனிதர் மேல் அக்கறையின்றி சுயநலத்தோடு வாழ்வோரின் செல்ல செருக்கும் செல்வமே நிலையானது என்று இருமாப்புடன் வாழ்வோரின் நிலைப்பாடும் தவறு. இப்படிப்பட்டவர்கள் கடவுளின் கடும் கோபத்திற்கு ஆளாவர் என்பதை எடுத்துரைக்கிறது இன்றைய வார்த்தை வழிபாடு. பிறர் அன்பின் வழியாகவே இறையன்பு
என்பிக்கப்பட்ட வேண்டும் என்ற எண்ணத்தையும் பிறருக்கு உதவுவதென்ற நல்ல பண்பையும் இருப்பதை பகிர்ந்து வாழும் உயர்ந்த பண்பையும் தருமாறு இத்திருப்பலியின் வழியாக இறையருளை வேண்டுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மை தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்தன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் இயலாமல் இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டுமென்று திருவிழமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். ஆண்டவரை முத நாளாகி இன்று முத அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் முதரலின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலும் இருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கு எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களிடையராது காத்தருள்வராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய பாவங்களிலிருந்து நம் ஒவ்வொருவரையும் தூய்மைப்படுத்துவாராக. தன் அக்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆற்றல் விருந்தில் பங்கு கொள்ள நம் ஒவ்வொருவரையும் தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராயம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் ஒன்று இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏகமகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
ஜெனித்த இறைவன் மகனே நீ உலகின் பாவம் போக்குபவரே நீரம் மீது இறங்குவீர் உலகின் பாவம் போக்குபவரே எம்மன் சாட்டை ஏற்றருள்வீர் தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரை நீரம் மீது இறங்குவீர் ஈரடில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர் பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவன் எல்லாவற்றிற்கு மேலாக மன்னிப்பளிப்பதிலும் இரக்கம் காட்டுவதிலும் நீர் எல்லாம் வல்லவர் என வெளிப்படுத்துகின்றீர். இவ்வாறு உமது அருளை எல்லாம் எங்கள் மீது நிறைவாக பொழிவதினால் நாங்கள் உம்முடைய வாக்குறுதிகளை எல்லாம் ஆர்வமுடன் நாடி விண்ணக நலன்களில் பங்கு பெற செய்வீராக. உம்மோடும் தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருக்குமார் நமது இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. பணம்தான் தங்களது வாழ்வின் பலம், செல்வம்தான் நிலையானதொன்று கருதுபவரை இறைவாக்கினர் ஆமோஸ் கடுமையாக சாடுகிறார். செல்வ பற்றையும் செருக்கையும் நம் நெஞ்சத்திலிருந்து அகற்றி இறைவன் ஒருவர் மட்டுமே நமக்கு எல்லாம் என்ற உறுதியுடன் இவ்வாசகத்தை கேட்போம். கிடையிலிருந்து வரும் ஆட்டுக்குட்டிகளையும் மந்தையிலிருந்து வரும் கொழுத்த கன்றுகளையும் உண்பருக்கு ஐயோ கேடு. இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறை வசனங்கள் 1 மற்றும் 3 7 முடிய. எல்லாம் வல்ல இறைவன் கூறுவது: சீயோன் குன்றின் மீது இன்பத்தில் திளைத்திருப்போரே, சமாரியா மலை மேல் கவலையற்றிருப்போரே, மக்களினங்களுள் சிறந்த இனத்தின் உயர்குடி மக்களே, இஸ்ரேலின் மக்கள் தேடி வரும் அளவுக்கு பெருமை வாய்ந்தவர்களே, உங்களுக்கு ஐயோ கேடு. தீய நாளை இன்னும் தள்ளி வைப்பதாக நீங்கள் நினைக்கின்றீர்கள், ஆனால் வன்முறையின் ஆட்சியை அருகில் கொண்டு வருகின்றீர்கள். தந்தத்தால் ஆன கட்டிலில் பஞ்சனை மீது சாய்ந்து கிடைப்போருக்கும் கிடையிலிருந்து வரும் ஆட்டுக்குட்டிகளையும் மந்தையிலிருந்து வரும் கொழுத்த கன்றுகளையும் உண்போருக்கும் ஐயோ கேடு. அவர்கள் வீணை ஒளி எழுப்பி அலறி தீர்க்கின்றார்கள். தாவீதை போல புதிய இசைக்கருவிகளை கண்டுபிடிக்கிறார்கள். கோப்பைகளில் திராட்சை ரசம் குடிக்கின்றார்கள். உயர்ந்த நறுமண எண்ணெயை தடவி கொள்கின்றார்கள். ஆகையால் அவர்கள்தான் முதலில் நாடு கடத்தப்படுவார்கள். அவர்களது இன்ப கழிப்பும் இல்லாதொழியும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பக்கம் எண் 142. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன்.
செய்த உள்ளங்கள் அகன்று போகலாம், அழுகையும் கண்ணீரும் சொந்தமாகலாம். நம்பி சென்ற மனிதர்கள் நகைத்து ஒதுக்கலாம், தனிமையும் பெருமையுமே என்றும் தொடரலாம். இறைவா நீ என்னை கைவிடாய், துணையாய் நீ என்னுள் உறைந்திடாய், ஆறுதலாய் நீ இருக்க அச்சமின்றி வாழுவேன். உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன், இறைவா உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். உண்மை நெறியில் செல்வதால் உலகம் வெறுக்கலாம், உரிமை காக்க உழைப்பதனால் உயிரை சிதைக்கலாம். பொது நலனை பேணுவதால் பெயரை இழக்கலாம், வேதனையும் நெருக்கடியும் வாழ்வில் நிலைக்கலாம். இறைவா நீ என்னை கைவிடாய், துணையாய் நீ என்னுள் உறைந்திடாய், ஆறுதலாய் நீ இருக்க அச்சமின்றி வாழுவேன். உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன், இறைவா உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன், இறைவா உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். அன்பு தேவன் நீ அருகிருக்கையில் ஆறுதலை அடைந்திடுவேனே, உந்தன் அன்பையும் அறிந்திடுவேனே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன், இறைவா உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். இரண்டாம் வாசக முன்னுரை. புனித பவுலடியார் ரோமை சிறையில் இருந்தபோது தீமோத்தேயுவுக்கு வழங்கிய அறிவுரையே இன்றைய இரண்டாம் வாசகம். அன்பு, இறை நம்பிக்கை என்ற இரண்டையும் ஆதாரமாக கொண்ட வாழ்க்கை வெறும் சொல்லளவில் அமைந்து விடாமல் செயல் வடிவம் பெற வேண்டும் என்பதை எடுத்துரைக்கும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றும் வரையில் கட்டளையை அப்பழுக்கின்றி கடைபிடித்து வா. திருத்துதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனங்கள் 11 முதல் 16 வரை. கடவுளின் மனிதனாகிய நீ பொருள் ஆசையிலிருந்து தப்பி ஓடு. நீதி, இறைப்பற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை நாடி தேடு. விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு. நிலைவாழ்வை பற்றிக்கொள், அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறாய். அதனை முன்னிட்டு பல சாட்சிகள் முன்னிலையில் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்டாய். அனைத்துக்கும் வாழ்வளிக்கும் கடவுளின் முன்னிலையிலும் பொந்தியு பிலாத்துவின் முன் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்ட இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையிலும் உனக்கு கட்டளையிடுகிறேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றும் வரையில் குறை சொல்லுக்கு இடந்தராமல் இந்த கட்டளையை அப்பழுக்கின்றி கடைபிடித்து வா. உரிய காலத்தில் பேரின்ப கடவுள் அவரை தோன்றச் செய்வார். கடவுள் ஒருவரே வேந்தர், அரசருக்கெல்லாம் அரசர், ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர். அவர் ஒருவரே சாவை அறியாதவர், அணுக முடியாத ஒளியில் வாழ்பவர். அவரை கண்டவர் எவரும் இல்லர், காணவும் முடியாது. அவருக்கே என்றென்றும் மாண்பும் ஆற்றலும் உரித்தாகுக. ஆமேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
இறை உன்னை வாழ்த்திடவே என் மன்னவா உன்னை போற்றவே என் உள்ளம் ஏங்குதே. என் மன்னவா உன்னை போற்றவே என் உள்ளம் ஏங்குதே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 16 இறை வசனங்கள் 19 முதல் 31 முடியும். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 16 இறை வசனங்கள் 19 முதல் 31 முடியும். அக்காலத்தில் இயேசு பரிசேயரிடம் கூறியது, செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலையுயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் எனும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாய் இருந்தது. அவர் செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தாம் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலையில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை ஆபிரகாமே, எனக்கு இரங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உரக்க கூறினார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார், நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய். அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது, அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர், அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டிற்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகிறேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர் அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு ஆபிரகாம், மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு, அவர்களுக்கு செவி சாய்க்கட்டும் என்றார். அவர், அப்படி அல்ல தந்தை ஆபிரகாமே, இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். ஆபிரகாம், அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவி சாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர் தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 26ஆம் ஞாயிறு. பொதுவாக கிறிஸ்தவர்களை பொறுத்தமட்டில் 10 கட்டளைகளை மீறினால் பாவம் இன்று நமக்கு வரையறுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கடவுள் ஒரு 4 விதமான பாவங்களை வரையறுத்திருக்கிறார். மனிதர்களாகிய நாம் இந்த உலகில்
இந்த 4 வகையான பாவங்களை செய்து கொண்டிருப்பதாக பார்க்கிறோம். முதல் பாவம் தீமை செய்வது. இரண்டாவது பாவம் தீமை செய்கின்றவர்களை தடுக்காமல் இருப்பது. மூன்றாவது பாவம் நன்மை செய்யாமல் இருப்பது. நான்காவது பாவம் நன்மை செய்கின்றவர்களை தடுப்பது. இந்த 4 வகையான பாவங்களையும் மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த 4லும் மிக மிக முக்கியமான ஒரு பாவம் எது என்றால், நல்லது செய்ய வாய்ப்பு இருந்தும் செய்யாமல் இருந்தால் கடவுள் பார்வையில் அது பாவம் என்று வரையறுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கடவுள் இந்த உலகை படைத்து மனிதர்களாகிய நம்மை அவருடைய சாயலை கொடுத்து நடக்க அனுமதி கொடுத்தார். ஆனால் என்றைக்கு நம்மை படைத்தாரோ அன்றிலிருந்துதான் இரக்கமற்ற செயல்கள் பெருகி கொண்டு இருக்கின்றன. கடவுள் இலவசமாக கொடுத்ததை மனிதன் மற்றவர்களுக்கு கொடுக்க தயங்குகிறான். நான் ஏன் கொடுக்க வேண்டும்? கடவுள் எனக்கு இலவசமாக தரவில்லையே, எதற்கு நான் கொடுக்க வேண்டும்? மற்ற மனிதர்கள் மேல் நான் ஏன் அன்பு கொள்ள வேண்டும், அக்கறை கொண்டு வாழ வேண்டும் என்று பல நேரங்களில் கடவுள் கொடுத்திருக்கின்ற இலவசம் கேள்விக்கு உட்படுத்தப்படுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் சொல்லப்பட்ட இந்த ஓமை நமக்கு பரிச்சயமான ஓமைதான். லூக்கா நற்செய்தியில் மட்டும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஓமை. ஏழை லாசரும் செல்வந்தரும் மற்ற 3 நற்செய்திகளில் பதிவு செய்யப்படவில்லை. எப்படி ஊதாரி மைந்தன் ஓமை லூக்கா நற்செய்தியில் மட்டும் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறதோ, அதுபோல இந்த ஓமையும் லூக்கா நற்செய்தியில் மட்டும்தான் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. மிக அற்புதமான ஒரு ஓமையாக இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு உண்பதற்கு உணவு இல்லை, ஆனால் இன்னொரு மனிதனிடத்தில் மேசையில் வகை வகையான உணவு வகைகள் அடுக்கி வைக்கப்பட்டு இருக்கின்றன. ஒரு மனிதனுக்கு இங்கே உடுத்த உடை இல்லை, ஆனால் இன்னொரு மனிதன் ஒவ்வொரு நாளும் புது வகையான ஆடையை அணிந்து கொண்டிருக்கிறான். ஒரு மனிதனுக்கு வாழ்வதற்கென்று வீடு இல்லை, ஆனால் இந்த மனிதன் மாட மாளிகையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அன்று இயேசு எதை ஓமையாக சொன்னாரோ அது இன்றும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் ஒரு வகையில் நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள், அதிர்ஷ்டசாலிகள். ஏனென்றால் உண்பதற்கு நமக்கு உணவு இருக்கிறது. காலையில் இருந்து இரவு வரை 3 வேளையும் நல்ல உணவை கடவுள் கொடுக்கிறார். அதுபோல உடுத்துவதற்கென்று துணிகள் நமக்கு கொடுத்திருக்கிறார், ஆடைகளை கொடுத்திருக்கின்றார். வாழ்வதற்கேற்ற அழகான இல்லிடத்தையும் வீடையும் கடவுள் கொடுத்திருக்கின்றார். இதற்கு நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்தியே ஆக வேண்டும். ஏனென்றால் இந்த 3ம் இல்லாத பல மனிதர்கள் இன்றும் நம்முடைய கண்களுக்கு முன்பாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை யாரும் மறுக்க முடியாது. ஒருவேளை உணவில்லாமல் உறங்கச் செல்கிற மனிதர்களுக்கு மத்தியில் தான் இன்று நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் வகை வகையான உணவுகளை சமைத்து கொடுக்கிறோம். ஆனால் பிள்ளைகள் அந்த உணவை சரியாக புரிந்து கொள்கிறார்களா? நிச்சயமாக இல்லை. இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு வேண்டாம், புறம் தள்ளுகிற தலைமுறையைத்தான் நாம் பெற்றிருக்கிறோம். ஒரு ஆடையாவது கிடைத்து விடாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு மத்தியில் தான் இன்று குடும்பத்தில் ஒவ்வொரு ஆண்டும் வகை வகையான உடைகளை எடுத்து அலமாரில் அடுக்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு உடை ஒரு நிகழ்வுக்கு மட்டும்தான், அடுத்த நிகழ்விற்கு இன்னொரு உடை எடுக்க வேண்டும். அது அப்படியே தேங்கி கிடக்கிறது. சாலையோரங்களிலும் பாலத்திற்கு அடியிலும் மனிதர்களுக்கு வாழ்வதற்கு இல்லிடம் இல்லாமல் ஒரு தார்பாயை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு மத்தியில் தான் நாம் காங்கிரீட் வீடுகளில் மகிழ்ச்சியாக இல்லாமல் குறை சொல்லிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். படைத்தவரை எனக்கு அது இல்லையே இது இல்லையே என்று சொல்லிக்கொண்டு. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஏழை லாசர் குறை சொல்லவில்லை, ஆனால் மகிழ்ச்சியாக இருந்தான். அந்த பணக்காரன் மகிழ்ச்சியாக இருந்தான், ஆனால் அவனுக்கு இன்னும் தேவை அதிகமாக இருந்தது.
இந்த நற்செய்தியில் அந்த பணக்காரன் அதிகமாக எந்த ஒரு தீங்கையும் செய்யவில்லை. ஏழை லாசரை அடிக்கல, துன்புறுத்தவில்லை, எந்த ஒரு மனிதரையும் விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லல, தகாத வார்த்தைகளை பயன்படுத்தவில்லை, அவனுடைய கதவுகளை மூடவில்லை. ஆனால் அவன் பாதாளத்தில் வதைக்கப்பட்டான். ஏழை லாசர் ஒவ்வொரு நாளும் அந்த பணக்காரனுடைய வீட்டிலே காத்து கொண்டு இருந்தான். நேற்று தான் ஒன்றும் கிடைக்கவில்லை, இன்றைக்காவது ஏதாவது கொடுப்பானா இன்று ஏக்கத்தோடு காத்திருக்கிறான். கூக்குரலிடல, சத்தம் போட்டு கேட்கல, ஆனால் தன்னுடைய நிலையை அறிந்து கொடுப்பான் என்று ஆவலோடு காத்து கொண்டு இருக்கிறான் வீட்டு வாயிலின் அருகில். பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவினுடைய ஓமையில் நீங்க பார்த்திருக்கலாம். எந்த ஒரு ஓமையிலும் யாருக்கும் பெயர் கொடுக்காத இயேசு இந்த ஓமையில் ஏழைக்கு லாசர் என்கிற பெயரை கொடுத்திருக்கிறார். பணக்காரருக்கு பெயர் கொடுக்கப்படவில்லை. லாசர் என்றால் இறைவன் உதவுவார் அப்படின்னு அர்த்தம். ஆக ஏழை லாசர் இறந்தான், ஆபிரகாமில் கொண்டு போய் சேர்த்தான், பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பணக்காரன் இறந்தான், அடக்கம் செய்யப்பட்டான். அத்தோடு லூக்கா நற்செய்தியாளர் அதுக்கு மேல அவனுடைய இறப்பை குறித்து பேசவில்லை. பிரியமான சகோதர சகோதரிகளே, பணக்காரன் செய்த தவறு ஒன்றே ஒன்றுதான், நமக்கெல்லாம் தெரியும். தன்னை போல படைக்கப்பட்ட ஒரு மனிதன் பசியோடு இருக்கிறான், ஆடை இல்லாமல் இருக்கிறான், யாரும் இல்லாமல் நிராகதியாக இருக்கிறான் என்கிற உணர்வு இல்லாமல் கண்டுகொள்ளாமல் இருந்ததுதான் அவன் செய்த ஒரே தவறு. அதுதான் கடவுள் பார்வையில் மிகப்பெரிய தவறாக கருதப்பட்டது. வேறு எந்த தவறையும் கடவுள் ஏறெடுக்கவே இல்லை. தனக்கு முன்னால் ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுக்கு தேவை இருக்கிறது, அதை கண்டும் கண்டுகொள்ளாத ஒரு தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைய உலகில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தண்டனை ஆங்கிலத்தில் இன்டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பி இன்டிஃபரண்ட் அப்படின்னா கண்டுகொள்ளாத தன்மை. உதாரணமாக குடும்பத்தில் குடும்ப தலைவருக்கும் குடும்ப தலைவிக்கும் சின்ன மனத்தாங்கல் அப்படின்னா, ஒரு மாதம் குடும்ப தலைவர் உள்ள வருகிற போது குடும்ப தலைவி கண்டுக்காமல் இருப்பாங்க இல்லையா, பேசாமல். ஒரு மாதத்துக்கு அப்புறம் சொல்லுவார், எனக்கு மற்றது கூட வலிக்கல, நீ என்னை கண்டும் காணாமல் போன பத்தியா, அதுதான் வலிச்சதுன்னு சொல்லுவாங்க. இதுதான் இன்றைய உலகில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பாவம், இன்டிஃபரன்ட். ஒரு மனிதனை கண்டுகொள்ளாத ஒரு தன்மை. அவன் கஷ்டப்படுறான், எனக்கு அது கவலை கிடையாது, எனக்கு எல்லாம் இருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, எதை நாம் கற்றுக்கொள்கிறோம், எதை நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோம், அதுதான் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வியாக இருக்கிறது. நிச்சயமாக இறந்த பிறகு நம்மால் மனமாறி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதான் தெளிவாக சொல்றார் ஆபிரகாம், நீங்க எவ்வளவு கத்தினாலும் கதறினாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அங்கிருந்து இங்கே வர முடியாது, இங்கிருந்து அங்கே போக முடியாது. இல்லை வீட்டுக்காவது அனுப்புங்க, பிரயோஜனம் கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு கொடுக்கிற போதே நன்றாக வாழ்ந்து விடு. அதான் தூய பவுல் 2ஆம் வாசகத்தில் தெளிவா சொல்லிட்டார். முதல் வசனமே அதுதான், பொருளாசையை விட்டு தப்பித்து ஓடி விடுங்கள். அப்ப என்னதான் வைத்துக் கொள்ள வேண்டும்? நீதியோடு வாழுங்கள், இறைப்பற்றோடு வாழுங்கள், மன துணிவோடு வாழுங்கள், பணிவோடு வாழுங்கள், இறை நம்பிக்கையோடு வாழுங்கள். பொருளாசையை விட்டு விலக்கி விட்டால் அது உங்களுக்கு நல்லது. முதல் வாசகத்தில் ஆமோஸ் இறைவாக்கினர் கடுமையாக சாடுகிறார். ஏழை மக்களை துன்புறுத்தி ஏமாற்றி வருகிற பணம் உங்களுக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நமக்கு தேவைப்படுகிற ஒரு வாசகமாகத்தான் நான் பார்க்கிறேன். நமக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, நமக்கு என்ன கவலை? நீங்க நினைக்கலாம், எங்களுக்கு இருக்கிற கவலை உங்களுக்கு தெரியாது. உண்மையில தான் அரிசி சோறு கிடைக்கிற வரைக்கும் நமக்கு மற்ற கவலைகள் தெரியல. எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் இன்னும் கவலைகள் கூடிக்கொண்டே போகின்றது. மனிதனுடைய மனம் குரங்குதானே, தாவிக்கிட்டே இருக்கும். ஆனால் இதுவும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிற மனிதனை நம்ம எப்போது சந்திக்க போகிறோம், எப்போது பார்க்க போகிறோம்? நமக்கு இருக்கிற பல வசதிகள் வாய்ப்புகள் இல்லாமல் இன்றும் உலகில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே, அந்த மனிதர்களுக்காக எப்போது என்ன உதவி செய்ய போகிறோம்? நான் அடிக்கடி சொல்லுவேன், பல நேரங்கள் நம்ம கடவுள்கிட்ட போய், ஆண்டவரை எனக்கு ஏன் பாரபட்சமாக காட்டுறீங்க, நீங்க நல்ல உடல்நிலை எனக்கு தர மாட்டேங்கிறீங்க, நான் உங்ககிட்ட நல்ல உடல் நலத்திற்காக வர்றேன், நீங்க எனக்கு ஒண்ணுமே தர மாட்டேன்றீங்க. தயவு செய்து ஒரு முறையாவது வாழ்நாட்களில் ஒரு சில
அனாதை இல்லங்களையும் முதியோர் இல்லங்களையும், ஏன் மருத்துவமனைகளில் ஒரு சில வார்டுகளை தயவு செய்து பார்த்து விடுங்கள். அப்போது கடவுளிடம் வந்து முறையிடுவதை நம்மால் நிறுத்தி கொள்ள முடியும். ஒரு சில ஆஸ்பத்திரியிலே பாருங்க, ஒரு சில வார்டுகளவே பாருங்க, பல ஆண்டுகளாக நடக்க இயலாமல் படுக்கையில் இருக்கிற மனிதர்களை பாருங்கள். ஒரு சில குழந்தைகள் அப்படியே நோயோடு இருப்பாங்க. அவர்களை பார்த்த பிறகாவது கடவுளோட முறையிட்டு இருக்கிறோமே, ஆண்டவர் நான் கேட்டேன் தரைய மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு. நமக்கு பல வழிகளில் கடவுள் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டு, அதான் சொன்னேன், இலவசமாக கொடுத்ததை ஏன் திருப்பி இலவசமாக கொடுக்க நாம் மறுக்கிறோம், வருந்துகிறோம்? கடவுள் கொடுத்ததுதான். களஞ்சியம் சின்னதா இருக்கு, நான் அதை இடிச்சு பெருசா கட்ட போறேன். எனக்கு இந்த வருடம் வயல்ல நிறைய விளைச்சல் இருக்கு, நான் என்ன பண்ண போறேன் எனக்கே தெரியல. என்னுடைய களஞ்சியம் சின்னதா இருக்கு, அதை பெருசா கட்டி சந்தோஷமா வாழ போறேன். எனக்கு இனிமே எந்த பிரச்சனையுமே கிடையாது. இரவு தூங்க செல்கிறான். கடவுள் என்ன சொன்னாரு? சரிப்பா, நான் ஒரு கொத்தனார் அனுப்புறேன், களஞ்சியம் பெருசா கட்டிடலாம், நீ சந்தோஷமா இரு அப்படின்னு சொன்னாரா? என்ன சொன்னார்? இன்றிரவே. பாதி பேர் பைபிள்ல நான் சொன்னது பைபிள்ல இருக்கு, கதெல்லாம் இல்லை. இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, அதுல அறிவு இல்லாத செல்வந்தன்னு சொல்லியிருப்பாரு. என்ன சொல்ல? இன்றிரவே உன் உயிரை, உன் உயிர் போனால், சொல்லுங்க, இன்றிரவே உன் உயிர் எடுக்கப்பட்டாலும் சரி, உயிர் போனாலும் சரி. ஆம், கேட்கல? யாருக்கு சொந்தம்? நிறைய சொந்த வார்த்தைகள்லாம் வருது. நீ சேர்த்து வைத்தவகையெல்லாம் யாருடையவையாகும்? இன்றிரவே உன் உயிர் போன. அறிவிலேன்னு சொல்வார் பாருங்களேன், ஏ செலிவா சொல்வார், அறிவாளின்னு சொல்லல, அறிவிலேயே இன்றிரவே உன் உயிர் போனால் நீ சேர்த்து வைத்தவை எல்லாம் யாருடையவையாகும்? நெப்போலியன் மிகச்சிறந்த நாட்டை ஆண்ட ஒரு அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அவன் படையெடுத்து சென்ற எல்லா நாடுகளிலும் வெற்றி பெற்றான். எல்லா நாடுகளிலும் போய் அங்குள்ள வளங்களை எல்லாம் எடுத்துட்டு வந்துடுவான். ஆனால் அவனுக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும் தான் இருந்துச்சு, நான் இறந்த பிறகு இந்த ஒரு காரியத்தை மட்டும் செய்யுங்க. எல்லாம் நினைச்சாங்க, அரசர் ஏதாவது வித்தியாசமா சொல்லுவாரு, தங்கத்தாலான பெட்டியை செய்யணும், தங்கத்தாலான இதை செஞ்சு என்னை கொண்டு போன்னு சொல்லுவார் நினைச்சாங்க. நெப்போலியன் சொன்ன ஒரே ஒரு காரியம் இதுதான், தயவு செய்து சவப்பெட்டியில் 2 ஓட்டை போடுங்க, என்னுடைய 2 கைகளையும் ஓட்டைக்கு வெளியே தயவு செய்து விட்டுருங்க, இந்த உலகம் என்னை பார்க்கட்டும். இந்த உலகத்தை கட்டியாண்ட அரசன் என்று இறந்த பிறகு கையில் ஒன்றும் இல்லாமல் செல்கிறான், இந்த உலகம் கற்றுக்கொள்ளட்டும் அப்படின்னு சொன்னான். பிரியமான சகோதர சகோதரிகளே, பல நேரங்கள் நமக்கு ஒரு குழப்பம் இருக்கலாம் இல்லையா? ஏன் இந்த வாழ்க்கை? பொருளோடு வாழ்வதுதான் வாழ்க்கையா? பொருள் இல்லாமல் வாழலாமா? பல நேரங்களில் இந்த குழப்பம் இருக்கத்தான் செய்யும். என்றால் நுகர்வு கலாச்சாரத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இது இருந்தாதான் நீ மனிதன், இது இல்லைனா குடும்பம் இல்லை, இந்த பொருளை தயவு செய்து வாங்கிடு, நீ வாங்கினாதான் உன்னை இந்த உலகம் மதிக்கும் அப்படின்னு இந்த உலகம் நம்மை நுகர்வு கலாச்சாரம் அழைச்சல். அதுக்கு பணம் வேணும், பணம் வேணும் அப்படின்னா ஆசை, பேராசை, பிரச்சனை, துன்பம், அநீதி. ஒன்று தனியாக வர்றதில்லை, 4-5 கூட்டிட்டு தான் உள்ள வரும். பிரியமான சகோதர சகோதரிகளை, கடவுள் நம்மை எல்லா விதங்களிலும் ஆசீர்வதித்திருக்கிறார். உழைப்பதற்கென்று 2 கைகள் 2 கால்களையும் கொடுத்திருக்கிறார். அதை சரியாக பயன்படுத்தி உழைத்து மற்றவர்கள் மேல் அக்கறை கொண்டு வாழ்ந்தாலே போதும். மற்ற மனிதர்கள் செய்கிற அந்த குற்றத்தை தயவு செய்து செய்யாதீங்க, இன்டிஃபரண்டா இருக்காதீங்க. கண்டுகொள்ளாத தன்மை உங்களால் என்ன முடியுமோ, பொருளாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், திறமையாக இருக்கலாம், நேரமாக இருக்கலாம், ஆறுதலான வார்த்தைகளாக இருக்கலாம், நீங்க எது கொடுத்தாலும் சந்தோஷம்தான். கடவுள் அதை ஏற்றுக்கொள்கிறார். பணம் கொடுத்தாதான் வாழ்க்கை அப்படின்னு இல்லை, உங்கள்கிட்ட நல்ல வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டாலும் சந்தோஷம்தான். இன்று அதற்கு பஞ்சம் இருக்கிறது. நேரத்தை பகிர்ந்து கொள்ள யாருக்கும் விருப்பம் கிடையாது, அதற்கு பஞ்சம் இருக்கிறது. உடைய திறமைகளை பகிர்ந்து கொள்ள யாருக்கு விருப்பம் இல்லை. திறமை பகிர்ந்துட்டோம் அப்படின்னா அது வெளியே தெரிஞ்சிடும், நமக்கு திறமை இல்லாம போயிடும். இல்லை, கடவுள் அதை பார்த்து கொள்வார். பிரியமான சகோதர சகோதரிகளே, எப்படி கடவுள் நம்மேல் இன்னும் இரக்கம் கொண்டு வாழ்கிறாரோ அதுபோல நாமும் மற்றவர்கள் மேல் இரக்கம் கொண்டு வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதற்காகத்தான் படைக்கப்பட்டு இருக்கிறோம், வேற எதுக்காகவும் கிடையாது.
வாழ்வது ஒரு முறை நல்லா வாழ்ந்துட்டு போவோம் அப்படிலாம் சொன்னால் தயவுசெய்து நம்பாதீங்க. கடவுள் நம்மை படைத்தது அவரை போல வாழ வேண்டும் என்பதற்காகத்தான், வேற எதுக்காகவும் கிடையாது. இந்த வாழ்க்கை குறுகியது, சந்தோஷம் வாழ்ந்துட்டு போயிடலாம், தான் தொடித்தனமாக வாழலாம், ஒழுக்கம் இல்லாமல் வாழலாம், நிச்சயமா இல்லை. கடவுள் நமக்கென்று ஒரு உயரிய குறிக்கோளை வைத்திருக்கிறார். அதை சரியாக உணர்கின்ற மனிதர்கள் சரியா வாழ்ந்துட்டு போறாங்க. இல்லை என்றால் இடையிலே வாழ்ந்து இடையிலே மரித்து போகின்றார்கள். வாழ்க்கையினுடைய சாராம்சம் தெரியாமலேயே இந்த உலகில் இறந்தவர்கள் பல பேர் உண்டு. இந்த செல்வந்தனை போல தவறை ஒருபோதும் செய்யக்கூடாது. கடவுள் நமக்கென்று நீடிய ஆயுளை கொடுத்திருக்கின்றார். அந்த நாட்களை நீட்டிக்க செய்வதும் குறைப்பதும் நம்முடைய கைகளில் இருக்கிறது, அவருடைய கைகளில் அல்ல. அதை சரியா நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய வாழ்நாட்கள் இன்னும் நீட்டிக்கப்படும். நாம் செய்கிற செயல்கள், நாம் பேசுகிற பேச்சு, நம்முடைய எண்ணங்கள் தான் நம்முடைய வாழ்நாட்களை அதிகரிக்குமே தவிர நாம் உண்ணுகிற உணவோ நாம் எடுக்கின்ற மருந்தோ நம்முடைய வாழ்நாட்களை அதிகரிக்க செய்வது கிடையாது. எப்படி வாழ்றோமோ அப்படித்தான் வாழ்நாட்கள் நீட்டிக்கப்படுகின்றன. மோசே, ஆபிரகாம் 170 180 பல ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறாங்க. 2 தலைமுறை கடந்து வாழ்ந்திருக்கிறாங்க. நமக்கும் அந்த வாழ்க்கை வேண்டும் என்று சொன்னால் மற்ற மனிதர்கள் மேல் அக்கறை கொண்டு வாழ்கிற, மற்ற மனிதர்களையும் அவன் தன்னுடைய சாயலாகத்தான் படைக்கப்பட்டு இருக்கிறான் என்று எண்ணம் கொண்டு நினைக்கின்ற மனிதர்களாக தொடர்ந்து திருப்பலியில் பங்கெடுப்போம். ஆமேன். அனைவரும் எழுந்து நின்று நம்பிக்கை இருக்க நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் வாழுகின்ற அந்த ஆலயத்தில் நாம் அனைவரும் ஒருமனப்பட்டவர்களாக கூடி வந்திருக்கின்றோம். அவருடைய சாயலாக இருக்கிற நாம் அவரை போல வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உன்னதமான வேளையிலே நம்முடைய மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். நாம் என்ன கேட்க போகிறோமோ அதை கொடுக்க தயாராக இருக்கின்றார். பிள்ளைகளுக்குரிய வாஞ்சையோடு நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற எல்லா தேவைகளையும், குறிப்பாக தேவையில் இருக்கின்ற துன்புறுகின்ற மக்களுக்காக நம்மையை முழுமையாக ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். அரசர்க்கெல்லாம் அரசரே, எம் இறைவா, எம் வழி நடத்துவோம். ஓம் திரு அவையின் தலைவர்கள் எமக்கு சாட்சியாக வாழ்ந்து தீமத்தையுவை போல இறை நம்பிக்கையில் நிலைத்து வாழவும், அந்த நம்பிக்கையின் பாதையில் மக்களை வழி நடத்தவும் தேவையான ஆற்றலையும் ஆரோக்கியத்தையும் நிறைவாக தந்தரல வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை
தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நீதியின் வேந்தனை இறைவா, எம் இந்திய திருநாட்டின் அரசியல் தலைவர்களையும் அதிகாரிகளையும் கனிவுடன் ஆசீர்வதியும். அவர்கள் நாட்டு மக்கள் ஒவ்வொருவரையும் தங்களது சுயநலத்தை பயன்பாட்டு பொருளாய் பார்க்காமல் அவர்களுக்குரிய உரிமையையும் நீதியையும் வளத்தையும் பங்களிப்பவர்களாய் பொறுப்புடன் செயல்பட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். வாழ்வளிக்கும் வல்லலே இறைவா, இறை அன்பானது பிறரன்பு வழியாகவே என்பிக்கப்பட வேண்டும் என்பதை உணர்ந்து சக மனிதர்களுக்கும் அவர்களது உணர்வுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வாழவும், பொருள் ஆசையிலிருந்து விடுபட்டு பிறரன்பு வழியாக இறை அன்பை பெறவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். வாழ்வு தரும் வார்த்தைகளை வழங்கும் வல்ல தேவனே, இத்திருப்பலி வழியாக நீர் வழங்கிய அருள் வாக்குகளை எம் நெஞ்சிலே ஏற்று அதை வாழ்வாக்கி எம் அருகில் உதவியின்றி வாடும் எத்தனையோ லாசர்களை கருணையுடன் அணுகி அன்பு இரக்கம் கருணை கொண்டோராய் வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அன்பின் இறைவா, இன்றைய திருப்பலியில் பங்கேற்கும் நாங்கள் அனைவரும் நற்செய்தி ஊமையில் வருகின்ற செல்வரிடம் இருந்து கண்டுகொள்ளாமை, பிறர் மீது அக்கறையின்மை, நான் உண்டு என் நலன் உண்டு என்ற மனநிலையோடு வாழாமல் இன்றை வரை பிறருக்கு உதவும் மனப்பான்மையை பெற தேவையான வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் அமைதியாக நாம் மன்றாடுவோம். இரக்கத்தின் ஊற்றாம் இறைவா, உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். இன்றைய நாளிலே உம்மை போல நாங்களும் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு இருக்கின்றேன். வானகத்தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்கிற அன்பு கட்டளை ஏற்று வாழ வேண்டும் என்ற படிப்பினை வழங்கியதற்காக நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, ஊமையில் வருகின்ற அந்த தவறை என்னுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் செய்யாதவாறு மற்ற மனிதர்கள் மேல் உடைய சாயலாக படைக்கப்பட்ட எல்லா மனிதர்கள் மேலும் அன்பு கொண்டும் இரக்கம் கொண்டும் வாழ்வதற்கேற்ற நல்ல மனநிலை வழங்குவீராக. பிள்ளைகளுக்குரிய வாஞ்சியோடு பல்வேறு விண்ணப்பங்களை கேட்டிருக்கிறோம். நாங்கள் கேட்டிருப்பவற்றை எல்லாம் உமக்கு பிரியமானால் சித்தமானால் நீரை வற்றை எங்களுக்கு வழங்கி ஆசீர்வதிப்பீராக. இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். பக்கம் எண் 109.
காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே போவே. கண்கொண்டு பாரும் கடவுளின் மகனே, அதில் போற்றும் மகரபெண் தப்பத்தை பெற்றுக்கொண்டும் நிலத்தின் விளைவு மனிதத்தின் வயமான தப்பத்தை புரிகின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக, இது எங்களுக்கு இன்று போவே. கண்கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கையா தந்தார் நீதானே. மனதில் போற்றியும் அது அரிப்பிரனசை பெற்றுக்கொண்டும் திராட்சை செடியின் மனிதலை பரிசதை பொறுகின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் ஆன்ம பானமாகும். இவை எங்களுக்கு இன்று மாறுவனவாகும். நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் உன் அன்பு மாறாது. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உடையமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் ஒரு கையில் பலி ஏற்றுக் கொள்வாராக. வாழ்வின் ஊற்றாம் இறைவா, நாங்கள் அளிக்கும் இந்த காணிக்கைகள் எல்லாம் உமக்கு ஏற்றதாக மாறிட உம்மை கனிவோடு வேண்டுகின்றோம். அதனால் உமது ஆசி அனைத்தின் ஊற்று எங்களுக்கு என்றும் முழுமையாக திறக்கப்படுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்று முலை எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்தை நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். ஏனென்றால் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவிற்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டீர். அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல இருக்க திருவலம் கொண்டீர். இவ்வாறு நீர் உம் திருமகனிடம் செலுத்திய அன்பை எல்லாம் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் நிறைவாக செலுத்தினீர். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை எல்லாம் உன்னதமான கீழ்ப்படிதலினால் மீட்டு எங்களுக்கு அருளினீர். ஆகவே ஆண்டவரே, வானக தூதர் புனிதர் அனைவருடன் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: வல்லவராம் தேவன் தூயவரா,
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு இன்று மாறுபனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பு நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் ஒவ்வொருவரையும் தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் உமது திருச்சபை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் மேதகு ஸ்டீஃபன் ஆண்டனி மற்றும் எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் குறிப்பாக யாரும் நினையாத அனைவரையும் இரக்கத்து நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, நம்முடைய பங்கின் பாதுகாவலி புனித பார்பரமால், புனித மரிய குரட்சி, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கோந்தர்களாக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்கள் ஒவ்வொருவரையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை எல்லாம் பாராமல் உமது திருச்சபை நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் என்னை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். குருக்களுக்காக வேண்டும் ஜெபம். நித்திய குருவாகிய இயேசுவே, உமது தாசராகிய குருக்களுக்கு எவரும் தீங்கு செய்யாதபடி அவர்களை உமது திரு இருதயத்தில் வைத்து காப்பாற்றியருளும். அனுதினமும்
உமது திரு சரீரத்தை தொட்டு வரும் அபிஷேகம் பெற்ற அவர்களது கரங்களை கரைபடாமல் காப்பாற்றும் விலை மதிக்கப்படாத உமது திரு இரத்தத்தில் தோய்ந்து சிவந்து இருக்கும் அவர்களது இதழ்களை நிர்மல சுத்தமாய் காத்தருளும். உமது மாட்சிமை பொருந்திய குருத்துவத்தின் மேலான உன்னத அருட்கரங்களால் முத்திரிக்க பெற்ற அவர்களது இதயங்கள் உலக பற்றின்றி தூய்மையாய் இருக்கச் செய்தருளும். உலக தீவினைகள் அவர்களை அணுகாதபடி உம்முடைய பரிசுத்த அன்பு அவர்களை சூழ்ந்து காக்கும் கேடயமாய் இருக்க கடவுது. அவர்களுடைய பிரயாசை ஏராளமான பலன் கொடுக்கும்படி அவர்களை ஆசீர்வதித்தருளும். யார் யாருடைய இரட்சணியத்திற்காக உழைக்கிறார்களோ அவர்களை இவ்வுலகில் குருக்களுக்கு ஆறுதலும் சந்தோஷமும் பரலோகத்தில் அழகிய நித்திய கிரீடமுமாய் இருப்பார்களாக. ஆமென். பக்கம் எண் 172. சொந்தம் தேடும் இந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். சொந்தம் தேடும் இந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். உணவாய் வந்த தெய்வமே உணர்வு கலந்திடு. உறவில் நானும் வளர்ந்திட உன் அருளை பொழிந்திடு. சொந்தம் தேடும் இந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். ஓடை நீரை நாடி வரும் மானி நிலையினில் உயிரின் தாகம் தீர்க்கும் உந்தன் அன்பை எண்ணி நான் ஏங்கினேன் என் இதயம் திறந்தே. இனிமை சேர்த்திடவா இயேசுவே உம் பாதம் தொடர்ந்திடவே. ஆற்றலே அளித்திடவா போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லையே. சொந்தம் தேடும் இந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். என் தேவனே, என் தேவனே, நானுமை விசுவசிக்கிறேன், நானுமை விசுவசிக்கிறேன், நானுமை ஆராதிக்கிறேன், நானுமை ஆராதிக்கிறேன், நானுமை நம்புகிறேன், நானுமை நம்புகிறேன், நானுமை நேசிக்கிறேன், நானுமை நேசிக்கிறேன். உம்மை விசுவசியாதவர்களுக்காகவும், உம்மை விசுவசியாதவர்களுக்காகவும், உம்மை ஆராதிக்காதவர்களுக்காகவும், உம்மை ஆராதிக்காதவர்களுக்காகவும், உம்மை நம்பாதவர்களுக்காகவும், உம்மை நம்பாதவர்களுக்காகவும், உம்மை நேசியாதவர்களுக்காகவும், உம்மை நேசியாதவர்களுக்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன், உமது
மன்னிப்பை கேட்கிறேன். நிறைவா இந்நாள் வரை எங்கள் ஒவ்வொரையும் கண்ணின் மணி போல் காத்த தயவுக்காக இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். நல்ல ஆயனே எம் இறைவா, எம் பங்கினை வழிநடத்த நல்ல பங்கு தந்தையை தந்து எங்களை வழிநடத்தி வரும் தயவிற்காய் இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். இரக்கத்தின் இறைவா, நாங்கள் எத்தனையோ பாவம் செய்தும் எங்களை மன்னித்து அரவணைத்து ஏற்றுக்கொண்டு நல்லதொரு வாழ்வை தந்து எங்களை வழிநடத்தும் தயவுக்காக இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். அன்பார்ந்தவர்களே, இன்று பொதுக்காலம் 26ஆம் ஞாயிறு வார வழிபாடு திங்கள் காலை 6 மணி அளவில் மிக்கேல் ஆலயத்தில் திருவிழா திருப்பலி வழிநடத்தப்படும். திங்கள் மாலை காடங்குளத்தில் தூய மிக்கேல் கெபி மாலை ஆராதனை வழிநடத்தப்படும். செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி அளவில் காடன்குளம் தூய மிக்கேல் கெபி திருவிழா திருப்பலி வழிநடத்தப்படும். செவ்வாய் மாலை பங்கு ஆலயத்தில் திருப்பலி வழிநடத்தப்படும். புதன் மாலை திருப்பலி, வியாழன் காலை திருப்பலி, வருகின்ற வெள்ளிக்கிழமை மாதத்தினுடைய முதல் வெள்ளி காலை திருப்பலி நடைபெறும். மாலை 7 மணி அளவில் திருமணி ஆராதனை பாடகர் குழுவினரால் வழிநடத்தப்படும். வருகின்ற சனி மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை வழக்கம் போல முதல் சனி பக்தி முயற்சிகள் வழிநடத்தப்படும். வருகின்ற ஞாயிறு பொது காலத்தினுடைய 27ஆம் ஞாயிறு வழக்கம் போல ஞாயிறு திருப்பலிகள் வழிநடத்தப்படும். அன்பார்ந்தவர்களே, இன்றைய வழிபாட்டை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நற்கருணை வீரர் சபை உறுப்பினர் ஒவ்வொருவருக்கும் நன்றி வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மாதா சபை உறுப்பினர்கள் வழிபாட்டை முன்னெடுப்பார்கள். கடந்த வாரம் முழுவதும் வழிபாட்டுக்கு உதவி செய்த ஒளிச்சுடர் உறுப்பினர்களுக்கு நன்றி வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். திருப்பலி முடிந்தவுடன் ஞாயிறு மறைக்கலி வகுப்புகள் நடைபெறும். உங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் தொடர்ந்து அனுப்பி வைத்து பயன்பெற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருப்பலி முடிந்தவுடன் நடைபெறுகின்ற திருக்குடும்ப சபை கூட்டத்திலும் அனைத்து உறுப்பினர்களும் தவறாது கலந்து கொண்டு வீடு திரும்ப உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். காலை 9:30 மணி அளவில் மாதா சபை கூட்டம் நடைபெறும். காலை 10:30 மணி அளவில் ஒளிச்சுடர் கூட்டம் நடைபெறும். அன்பதில் வருகின்ற முதல் வெள்ளி மாலை 7 மணி அளவில் திருமணி ஆராதனை பாடகர் குழுவினரால் வழிநடத்தப்படும். வருகின்ற சனி மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை வழக்கம் போல பங்கு ஆலயத்திலிருந்து சரியாக 6:30 மணி அளவில் ஜெபமாலை பவனியும் தேர் பவனி வழிநடத்தப்பட்டு அதன் பிறகு தெற்கூர் ஆலயத்தில் வைத்து நவநாள் திருப்பலி அசர நிகழ்வு நடைபெற இருக்கிறது. ஆக அனைத்து இறைமக்களும் 6:30 மணி அளவிற்கு ஆலயத்திற்கு வந்து நடைபெறும் அத்தனை நிகழ்வுகளிலும் குறித்த நேரத்தில் கலந்து கொள்ள ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல முதல் சனிக்கிழமை தெற்கூர் ஆலயத்தை நம்முடைய ஒரு சில நல்ல உள்ளங்கள் ஒவ்வொரு மாதமும் சென்று அந்த வளாகத்தை தூய்மைப்படுத்தி கொண்டு இருக்கிறீர்கள். இந்த மாதமும் விருப்பம் உள்ளவர்களும் சரி, வழக்கம் போல செய்கின்ற நல்ல உள்ளங்களும் சரி, அந்த நாளில் சென்று அந்த வளாகத்தை தூய்மையாக வைக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய ஊரில் அமைந்திருக்கிற நம்முடைய பங்கின் இணை பாதுகாவலரான வான்படை தளபதி துய் மிக்கேல் அதனுடைய திருவிழாவை இன்று இரவு நாம் கொண்டாட இருக்கிறோம். இன்று மாலை சரியாக 6:30 மணி அளவில் ஜெபமாலையும் 7 மணி அளவில் துய் மிக்கேல் ஆலயத்தில் ஆடம்பர மாலை ஆராதனையும் அதனைத் தொடர்ந்து இரவு உணவும் வழங்கப்படும். நாளை காலை வழக்கம் போல
5:30 மணியளவில் ஜெபமாலையும் 6 மணி அளவில் தூய மிக்கேல் அதிதூதருடைய பெருவிழா திருப்பலி வழிநடத்தப்படும். இன்றும் நாளையும் நடைபெறுகின்ற நிகழ்வில் அனைவரும் குடும்பமாக கலந்து கொண்டு சிறப்பிக்கும் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, ஏற்கனவே சொன்னது போல திசையின் விளைக்கு நாம் ஒரே குடும்பமாக திருப்பயணிகளாக செல்ல இருக்கிறோம். வருகின்ற வெள்ளிக்கிழமை மதியம் 12 மணி அளவில் நம்முடைய திருப்பலி ஒப்புவிடப்பட இருக்கிறது. ஏற்கனவே சொன்னது போல வருகின்ற புதன்கிழமைக்குள்ளாக திரு அற்புதம், திரு செல்வராஜ் இவர்களிடம் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். புதன்கிழமைக்குள்ளாக உங்களுடைய பெயர்கள் பதிவு செய்யப்பட்டால் உணவுகள் ஏற்பாடு செய்து எதுவாக இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏற்கனவே சொன்னது போல வாகன உங்களை சார்ந்தது, உணவு திருத்தலத்தை சார்ந்தது. ஆக அந்த 2 நபர்களிடம் உங்களுடைய பெயர்களை கூடிய விரைவில் பகிர்ந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, செப்டம்பர் மாதம் என்ன மாதம் கொண்டாடணும்? வெளி மாதம், பரவாயில்ல. அடுத்த மாதம் என்னுடைய வலது மக்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாக இருக்காங்க. இடது மக்கள் எல்லாம் தூங்கு மூஞ்சி மக்கள் இல்லை, விழிப்பான மக்கள் தான். ஆனால் நீங்கள் கேட்டு நாங்கள் பதில் சொல்கிறது, பதில் தெரியும் ஆனால் சொல்ல மாட்டேன்றீங்க, அப்படி தானே? சரி. ஆக அக்டோபர் மாதம் இப்போ சொல்லுங்களேன், ஜெபமாலை மாதம். ரைட். நம்முடைய பங்கில் மிகச்சிறப்பான வழிபாடு உண்டு. ஜெபமாலை மாதத்தில் 3 ஜெபமாலை ஆலயத்தில் ஒப்பு கொடுக்கப்படும். காலை வழக்கம் போல திருப்பலிக்கு முன்பு ஒரு ஜெபமாலை இருக்கும். அதன் பிறகு மதியம் 12 மணி அளவில் ஆலய மணிகள் ஒலிக்கப்பட்டு மைக்கில் ஒரு ஜெபமாலை சொல்லப்படும். 3வது மாலையில் ஒரு ஜெபமாலை சொல்லப்படும். ஆக 3 ஜெபமாலை இந்த மாதத்தில் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. ஆக கடந்த ஆண்டு போல இந்த ஆண்டும் எனக்கு வீட்டில் ஜெபமாலை சொல்வதற்கு ஏதுவான சூழ்நிலை இல்லை என்று விரும்புகின்றவர்கள் தயவு செய்து காலை, மதியம், மாலை நடைபெறுகின்ற அந்த ஜெபமாலையில் கலந்து கொள்ளுங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இன்று காலை சரியாக 10 மணி அளவில் நம்முடைய ஊர்க்கூட்டம் நடைபெற இருக்கிறது. அனைத்து இறைமக்களும் தவறாது கலந்து கொள்ள ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வழிபாட்டு குழுவினர்களுக்கான கனிவான வேண்டுகோள், உண்மையிலே உங்களுடைய பங்கேற்பு வருடம் முழுவதும் ஆலய வழிபாட்டிற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய பங்களிப்பை ஒருபோதும் நான் தவறாக எண்ணுவதில்லை. ஏனென்றால் அது மிகச்சிறந்த பங்களிப்பு. நாம் ஒவ்வொரு நாளும் வாசிக்கின்ற எல்லா வழிபாடுகளும் நீங்கள் எழுதி கொடுப்பது தான். ஆக அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அதே வேளையில் ஒரு சில நேரங்களில் ஒரு சில தவறுகள் நடக்கின்றன. அது என்ன தவறு அப்படின்னா, சில நேரங்களில் சனிக்கிழமை 9 மணிக்கு தான் அடுத்த நாள் வாசிக்கிறதுக்கான பேப்பர் கையில் கிடைக்கும். தேடுவாங்க, இங்கிட்ட ஓடவா அங்கிட்ட ஓடவா அப்படின்னு சொல்லிவிட்டு. அதனால நீங்கள் எழுதுவது சிறப்பாக இருக்கிறது, ஆனால் குடிக்கின்ற நேரம் தவறாக இருக்கிறது. இனிமேல் வருகின்ற வெள்ளிக்கிழமைக்குள்ளாக அன்பியமாக இருந்தாலும் சரி, பக்த சபையாக இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமை இரவுக்குள்ளாக தயவு செய்து நீங்கள் எழுதியவற்றை உரியவரிடம் ஒப்படைக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முடியல அப்படின்னா நம்முடைய பொறுப்பாளர் திருமதி பேபி அவர்களிடம் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆக சனிக்கிழமை இரவு கொடுப்பது சரியாக இல்லை. சில நேரங்களில் அடுத்த நாள் வாசிக்க வர முடியாமல் இருக்கிறாங்க. அதனால எழுதுகின்றவர்கள் தயவு செய்து கவனத்தில் கொண்டு வெள்ளிக்கிழமை எழுதி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதே போல உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு நான் பூசையில் சொல்லியிருக்கிறேன், அடுத்த வாரம் யார் சிறப்பிக்க போறான்னு. அதுபோல பொறுப்பாளர் திருமதி பேபி அவர்களும் உங்களை ஞாபகப்படுத்துவாங்க. அவள் 2 வாட்டி ஞாபகப்படுத்தியும் தவறு நடக்காமல் பார்த்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்றால் வழிபாடு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு சில தவறுகளை நாம் சரியாக சரி செய்து என்று சொன்னால் இன்னும் வழிபாடு மேம்பட ஏதுவாக இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி கோரி மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமான இறைவா, விண்ணகமறை நிகழ்வு எங்கள் மனதையும் உடலையும் முழுமையாக சீர்படுத்துவனவாக. நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை அறிவிப்பதினால் அவருடன் முழுமையாக இணைந்து அவருடைய மாற்றில் என்றும் முழுமையாக பங்கேற்பவர்களாக இருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை மகன் தூயாவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனுடைய விழுமியங்களை எல்லாம் ஏற்று வாழுகின்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பக்கம் எண் 279. கலங்கரை தீபமே, கலங்களின் தாரகையே, துலங்கிடும் மணியே, கலங்குவகனே, காத்திடுவாய் தாயே. கலங்கரை தீபமே, கலங்களின் தாரகையே, துலங்கிடும் மணியே, கலங்குவகனே, காத்திடுவாய் தாயே. கலங்கரை தீபமே, கலங்களின் தாரகையே, துலங்கிடும் மணியே, கலங்குவகனே, காத்திடுவாய் தாயே. எங்களை காத்திடு